அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது 13 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக மழை போகிறது, குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான மற்றும் குறைவான பனிப்பொழிவு தரப்போகுதா, இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் தமிழகத்தில் ஓரிரு இடத்திலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் தான் இன்று வரை பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய இரவு 10 மணி வரை மழை வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா, அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்திக்குள்ள பிரீஃபாகவும் சொல்லி நிறைவடைகிறாங்க. ஸோ இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.